ஐயா வந்து நான் போரூர் ஐயாவிலேருந்து பண்ணுறேன். வாரத்தில் ஒரு நாள் மக்களுக்கு கை வலி, கால் வலி, நல்லா இடுப்பு வலி, எல்லா பிரச்சனையும் இந்த நாமத்திலே திருநாமத்திலே சரி பண்ணி தரேன். இது வந்து திருநாமம் வந்து சாமி தோப்புடு தான் இருக்குது, இங்கே கிடையாது கன்னியாகுமரியில். நாங்கள் ஐயா பார்த்தோம் இடையில 10 நேரம் எடுத்துக்கிறோம். இந்த பாருங்க இதுதான் இந்த நாமம் தான். இது வந்து மண்ணுன்னு நினைப்பாங்க, மண்ணு தான். மண்ணுக்கு அவ்வளவு பவர். இந்த மண்ணுல ஐயா எனக்கு பிரச்சனை தீர்த்து கொடுங்க செய்யுங்கன்னு சொன்னது நாமத்திலே சரி பண்ணி தருவாரு. இங்க வர்ற மக்களுக்கு அழுதுட்டே வருவாங்க. போகும்போது மகரார சாப்பாடு போட்டு அவங்க வைத்தியம் பண்ணி போகும்போது சிரிக்க வச்சு அனுப்புறோம். இந்த இடம் போரூர் ஐயா கோயில் தான் இருக்கிறேன். அட்ரஸ் சரியா போரூர் ஐயா கோயில் ஊர்ல போடுங்க, அட்ரஸ் வந்துடும். போரூர் ஐயா கோயில் ஊட்டியில கூட என் வீடியோவும் வந்துடும். ராஜ் வெட்டிஸ்ல வந்துடும். அதே மாதிரி ராஜ் வெட்டிஸ்ல எடுத்து போடுறாரு. என்ன அந்த வீடியோல எடுத்து போடுறது என்னை பத்தி தெரியும் உங்களுக்கு. என்ன நான் யாருன்னே தெரியாது. அவரு நீ என்ன மக்களுக்கு நல்லா சேரணும், மக்களுக்கு பயன்படணும்னு சொல்லி மக்களுக்காக என்னை வாரம் எடுத்து மக்களுக்காக போட்டு சேர்த்துட்டு இருக்காரு. நீங்க அவருக்கு லைக் பண்ணுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணா தான் அவருக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அதை பண்ண மாட்டீங்க, மற்றதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்க. ஒரு டான்ஸ் ஆடணும் அதெல்லாம் பண்ணிடுறீங்க. இவருக்கு நல்லது பண்றதுக்கு ஒன்று கூட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. லைக் பண்ணுங்க, அந்த மாதிரி பண்ணுங்க. வர்ற மக்கள் வாங்க, அது கேட்பாங்க. 10 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டு வராங்க. நான் சரி பண்ணி தான் விட்டு வராங்க. 100 ரூபா போட்டு போறாங்க, காசு இல்லை. ஆனால் அவங்க கர்மம் தர்மத்து இல்லாதவங்க கஷ்டப்பட்டு கஷ்ட வழியை போட்டுருவாங்க. இருக்கப்பட்டவங்க போறதுக்கு மனசு வராது. ஏன்னா அந்த கர்மவனை கொடுக்க விடாது. தர்மம் பண்றவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா கர்மம் குறையும். ஆனா தர்மத்துக்கு கொடுத்தா தான் கர்மங்கள் குறையும். கொடுக்கலன்னா கர்மம் இருந்துட்டே இருக்கும். நான் போது எல்லாத்துக்கும் மக்கள் சொல்லிட்டு வரேன். நீங்க தப்பா எப்படி கவலை. கர்மம் வந்து குறையணும்னா தர்மம் பண்ணா தான் கர்மம் குறையும். தர்மம் பண்ண கர்மம் குறையும், தர்மம் தேரும். நமக்கு சாகரம் போது எதையும் அடி போறது இல்லை, எது கூட வர போறது இல்லை. ஒரு பிடிச்ச மண் கூட வராது, ஒரு கோமணத்துல கூட கிட்ட வராது. நம்ம கூட தர்மம் பண்ணதும் நம்ம தெய்வத்தை வணங்குறது 2 தான் நம்ம சுழாடிக்க வரும். பார்த்து மக்களுக்கு தர்மம் பண்ணுங்க. ஐயா உண்டு பண்ற வேலை தலைவர வேண்டு வர டைட்டு பெரிய பொண்ணு பார்க்க வர மாதிரி ஆட்டல் பேண்டை போட்டு டைட்டா தலைவர். அடுத்த வாரம் வரும்போது கிட்டங்க பேசி கட்டுவாங்க. டைட் பண்ணு, அதான் டைட் பேண்ட் கொடுத்துக்கிறீங்க. பத்தாது அப்படிங்க ஆடுக்கா 40 வருஷம் பாட்டுங்களா அவங்க போட்டுக்கலாம். அவங்க நம்ம குழுங்கவே கிடையாது தலைவரே. அதை யோசனை பண்ணு. அவங்க குழுங்க கிடையாது. சாகி பாருங்க யாரு, சாகி பாருங்க யாரு. வாயில வராது ஒரு வாயில ஒரு லேடிஸ் இல்லைன்னா குழுமே கட்டுது. மனைவி செத்தா வந்து அதாவது வந்து அனாதன்மம். ஆணும் செத்தா பேரு பரவாயில்ல. நம்ம வந்து கொண்டாடிக்கு முன்னாடி செத்தாத்தான் நம்ம ஒரு தெவுரு தான். கொண்டாடி செத்து வச்சது நாய்ச்சி ஆயிடுவேன். சொட்டனி கூட ஆகுது. அது கொஞ்சம் செய்யுங்க. பரவாயில்ல, டைப் பண்ண முடியாது. வராது சொல்லுங்க, வராது. நீ வராது, நீ வராது. அடுத்த வாரம் வரும்போது பேசிக்கிட்டு வாங்க. வரல பாப்போம், வரல விட்டுருவோம். விட்டு அதை பாருங்க போட்டாங்க. நீங்க என்ன பண்ண ஷேர் எல்லாம் போராடி கட்டு விட்டீங்க. கட்டுதான் கட்டுல வச்சிருக்கீங்களா? கட்டுல போடாதீங்க, நீட்டிக்கும்.
இதே முடக்கு அந்த மாதிரி அதெல்லாம் செய்யுது. தொங்க போடக்கூடாது. அந்த மாதிரி தான் இருக்கும். நானே மாதம் ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா, சாப்பிடுறப்ப அதான் நம்ம 4 வருஷமா சாப்பிட கூடாது. 4 வருஷமா செக்யூரிட்டி இன்சார்ஜ் தான் இருக்கேன். பிசியோலாம் எல்லாமே ஆள் தொடர்ந்து எல்லாமே நல்லா பழக்கம். நான் காலையில் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை 20 நிமிஷம் 1/2 hour வந்து எக்ஸசைஸ் பிசியோ பண்ணிட்டு தான் போவோம். எப்படி இருந்துச்சு? அப்போ பண்ணதான் அன்னைக்கு ஃபுல்லாக ஓடிட்டு என்னதான் பாருப்ப அதுக்கு இருக்கும் நீ சொல்லுவோம் வாங்கல நான் என்ன திருப்பி காலை நீட்டினேன் இங்க கேளுங்க. கால் நீட்டணும், என் மடக்கு. இதே மடக்குனு சரிதா காலை தொங்க போடுறது கட்டல. ஓகே. ஆமா இதெல்லாம் இங்க இருந்து ஒரு நாள் தான் ஒரு போவாங்க. அடுத்த வாரம் கூப்பிடுவாங்க பண்ணி நல்லா பண்ணி வரும். எனக்கு இந்த பேடி இங்க வரைக்கும் வரணும். நான் வர முடியாது. இங்கதான் பண்ணணும். இல்ல டைம் சேர்ந்து கிளி கூட இருப்போம். கஷ்டப்பட்டு காசை போட்டு தச்சு திணி அது 400 தைக்க கொடுத்துருந்தேன். என் தம்பி தைக்க மாட்டாங்க. தம்பி ஒரு பிள்ளை. அவன் போய் எவ்வளோ நாள் ஆகுது? தம்பி போய் அந்த ஊர்ல எவ்வளவு நாள் ஆச்சு? வருமா தம்பி நானே பேச வருஷம் ஆயிடுச்சு வந்து. நடந்து போக கொஞ்சம் நடந்து போக எப்படி பாருங்க. எங்க மேல பட்டாலும் பரவாயில்ல, எங்க மேல பட்டாலும் பரவாயில்ல. எதிரியா நாங்க பிடிக்கிறோம். பிடிச்ச சொல்றேன். நடந்து போக இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு வைங்க. இன்னும் வைங்க ஸ்பீடு. ஸ்பீடா பண்ணுங்க. நொட்டி போய் வந்து பாத்ரூம் போய் திரும்பி ஸ்பீடா. எப்படிதா ஓகே ஓகே. பார்த்து வைக்கல ஓசனை போறாரு. அதிகம் ஹீட் அதிகம் டாலரன்ஸ் ஆக முடியல. இப்போ ஓகே. ஆர்டர் போய் ஓகே சொன்னேன். கொஞ்சம் சூட இருந்துச்சுன்னா நாங்க பண்றதெல்லாம் மூலிகை மருந்து. தொட்டு வைய கொஞ்ச நேரம் கொஞ்சம் அமைதியா இருங்க. அவரே தெரியும். அதை சொல்லுங்க. திரும்புங்க திரும்புங்க திரும்புங்க. எங்க கூட்டாலும் வர மாட்டேங்குது. 10 மணி வரவே மாட்டேன். அப்படியே இருக்கும். அடுத்த வாரம் வரும்போது பேசிக்கிட்டு வாங்க. நீ நான் பக்காவா பண்ணி கொடுத்துட்றேன். இப்ப ஓடுவார் பாருங்க. வாரம் எப்படி பார்த்து கொடுத்தாரு. போங்க இப்ப ஸ்பீட போங்க. அதோட உள்ள போட வேகம் பண்ணுங்க. பத்தாது. மடக்க முடியுமான்னு பார்த்தா பாருங்க மடக்கலாம். பேடஞ்சி போய் எப்படி பரவாயில்லையா? நீ அந்த பேடு இல்லாம தான் நீ பைக் கொடுத்துருவேன்.
முழுமூச்சு படுவும் முடியும். கொஞ்சம் பொறுத்து கொடுங்க. கீழே விழுங்க. கஷ்டம்தான். ஓ சரி 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 சரியா தருது. சரி தெரியாது தெரியாது. சரி நாளைக்கு போ. நீ எழுத அந்த பொண்ணு நம்ம நீ எழுத மாட்டேங்க. சரி நான் வந்து நான் பொண்ணு நம்பர் தரேன். சாயந்தரம் பார்த்தாக்கா நாளைக்கு வந்து வேலை மேல சரி அந்த பேச கை கீழே வை கை கீழே வை. கையை சும்மா மட்டும் தெரியாது. நீ வாங்க காத்தோட்டமா ஏது வாங்க ஒரு மணி ஆண்டு 2 மணி 4 வரும்போது பேசிட்டு பக்கா படித்த ஆபரேஷன் நான் பண்ணித்தரேன். எப்படி இருக்கு பாருங்க வலி. மூலிகை சுத்தம்
பார்த்தேன், எவ்வளோ ஊசி போட்டேன், எல்லாம் கேட்கல. போரூரில் ஐயான்றவர்கிட்ட வந்தோம். ஒரு கொஞ்ச நேரத்துல எண்ணெய் தடவி மசாஜ் மாதிரி பண்ணி செய்கிறாங்க. நல்லா நடக்க முடியுது, வலி கொஞ்சம் குறைஞ்சிச்சு. வயிறு நிறையா நல்லா சாப்பாடு போட்டாங்க, எவ்வளோ வலி குறைஞ்சிச்சு. ஐயா ஏதாவது காசு வாங்கினாங்களா? ஐயா காசெல்லாம் வாங்கல, நம்மளால முடிஞ்சது அன்னதானத்துக்கு ஏதாவது போனோம். சரி. வணக்கங்க, என் பேர் வரதராஜன். சென்னை மௌலிவாக்கத்தில் நான் இருக்கேன். நான் எனக்கு வந்து மூட்டு தேய்மானம் வந்து கடந்த ஒரு 7-8 வருஷத்துக்கு மேலே இருக்கு. இது இப்போ பற்றி ட்ரீட்மெண்ட் வந்து நிறைய இடத்துல பார்த்தேன். நான் அலோபதியில் பார்த்தேன், நான் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன், ரெக்கவர் ஆகலை. இங்கே வந்து யூடியூப்ல நம்ம வந்து பார்த்ததுல வந்து ஐயா கோயிலுக்கு வந்தோம். நாங்கள் ஐயா கோயில் வந்தோம்னா முதல்ல உபசரிப்பே வந்து அன்னதானம் தான். உபசரிப்பு அடுத்துதான் ட்ரீட்மெண்ட்டே அப்படின்ற மாதிரி ஒரு பாலிசி வச்சிருக்காரு. முதல்ல வந்து உண்டி கொடுத்து நம்ம வயிற்றை சந்தோஷப்படுத்துறாரு, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அடுத்தது வந்து ஆயின்மெண்ட்டு, மற்ற மசாஜ் ஆண்டவரோட அருளில் வந்து கருணைகள் வந்து நம்மளுக்கு செய்கிறாரு. அது வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு நல்லா இருக்கு. முன்னத்தோட இப்போ இன்னும் நல்லா இருக்கு. இன்னும் 2 வாரம் வந்தோம்னாக்கா எனக்கு வந்து பழையபடி ஆயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. இன்னும் 2 வாரம் வந்தால் போதும் அப்படின்ற அளவுக்கு நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூங்க. ஆனால் இது வரைக்கும் நான் வந்து நிறைய செலவு பண்ணிட்டேன். நிறைய ஒரு 1000 கணக்கு மேலே பிஆர்பி இன்ஜெக்ஷன் பார்த்தோம்னாக்கா ஒரு நாளைக்கு வந்து 1500 2000 ரூபாய் கிட்ட ஆகும் ஒரு காலுக்கு. அந்த மாதிரி 2-3 தடவை போட்டேன். அப்போ ஒரு 6 மாதம் இருக்கும், மற்றபடி ப்ராப்ளம். இப்போ பரவாயில்ல ஐயா? பரவாயில்லம்மா, நல்லா நடக்கிறேன். நல்லா நடக்கிறீங்களா ஐயா? காசு ஏதாவது கேட்டாரா வைத்தியம் பார்க்க? தவறுங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கூடாது. ஐயா நம்மளை வந்து காசு வந்து கேட்கல, ஆனால் அன்னதானத்தை முடிஞ்ச செய்யணும். அவரா அன்னதானம் போடுறப்போ நம்மள மாதிரி 4 பேர் வந்து சாப்பிடணுன்றதுக்கோசரம் நம்மளும் அன்னதானத்துக்கு வந்து உதவி செய்யணுன்ற ஒரு எண்ணம் வருது. ஐயா ஏதாவது ஏமாத்துறது இல்ல வலி காமிக்கிற மாதிரி காமிச்சிட்டு நேர்ல? இது வந்து ஒரு தவறான ஒரு கூற்று. ஐயா வந்து எல்லாரும் எதிர்ப்பும் தான் செய்யறாரு. இது வந்து திரைமறையோடு செஞ்சுட்டு இது பண்றது இல்லை. என்ன மாதிரி 10 நோய்ஸ் இருக்கிறவங்க வந்திருக்காங்க, அவங்க எதிர்ப்பு தான் இது எல்லாமே செய்யறாரு. எல்லாரும் கண்ணெதிர்ப்பும் செய்யறாரு, கண்கட்டி வித்தலாம் எதுவும் செய்யறாரு. உண்மையாலே உங்களுக்கு வலி போயிருக்கா? வலி போயிருக்கு, இல்லைன்னு சொல்லவே இல்லை. வலி போயிருக்கு, ஆனா இன்னும் வலி இருக்கு, லைட்டா இருக்கு. அந்த வலி இன்னும் 2 வாரம் 3 வாரம் வந்தோம்னாக்கா எனக்கு வந்து மாங்காய் அப்போ இங்கே தான் இருப்பீங்க, அது வாங்கி கொண்டு வந்து
பரவாயில்லையா? எனக்கு ம் தூத்துக்குடி குறிச்சாலை பக்கம் ஊரு. ம் இந்த பையன் அங்க ஆய்ச்சல்லாம் பார்த்த ஒன்றும் சரியா வரல. கழுத்துலிக்கு இங்க வந்தா பையங்க இங்க ஆய்ச்சல் காமிச்ச ஒன்றும் சரியா வரல. அதுல நேரத்து யூடியூப்ல பார்த்த உடனே இன்னைக்கு 10 மணிக்கு மேல வர சொல்லியிருந்தது. வந்த உடனே ஐயா முதல்ல சாப்பிட்டாக்கா பார்ப்பிட்டாங்க. முதல்ல அன்னதான சாப்பாடு திருப்தியா ஐயா போட்டாங்க. சாப்பிட்டுட்டு அப்புறம் பார்த்து வந்தப்போ எவ்வளவு நல்லா இருக்குமா. எத்தனை வருஷம் வலி ஐயா? வலி இப்போ கழுத்து வலி இப்போ 1 வருஷம் ஆச்சு. கால் வலி? கால் வலி 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷம் ஆச்சா? இப்ப எப்படி இருக்கு கழுத்து வலி? நல்லா இருக்குமா. நல்லா இருக்கா? சரியாயிடுச்சா முழுசா? வாய் திறந்து சொன்னாதான் எனக்கு தெரியும். பரவாயில்லையா? உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. ஐயா கோவில் நான் யூடியூப்ல தான் பார்த்து ஆ டிவியில் போனாலும் ஃபோன் பண்ணுறேன். ஆ அடுத்த நாத்தியம்லாம் வரலான்னாரு. ஆ நாத்தியம் தான் வீட்டில் இருக்கான். ம் அதான் கிளம்பி காலையில் யாருக்குன்னு சொல்லி வந்துட்டான். வீட்டுக்கு எடுத்து நான் வந்தது. ஆ ஆ சரி அதை வந்துதான் ஐயா சாப்பிட்டு தான் வந்தாரு. சாப்பிட்டு தான் வந்தேன். இந்த சமைக்க சாப்பிட்டு தான் வந்தேன். பார்த்து இல்லை அசார வந்ததான் நான் பார்த்தேன். சரிங்க. நல்லா உடம்பு இருந்து வந்தா எல்லாமே போய் தெலுங்கு அடிங்க இல்லையா? தெலுங்கு மாதிரி தெரியுது. மூஞ்சி பார்த்து தெரிய தெளிவ என் தேடிய கட்டிய அவரை சொல்ல சொல்ல போடு.
ஏன் ஆந்திரால சார் அங்க போ சாப்பிடலாமா? அதை சாப்பிட்டியா? சாப்பிட்டாதான் வைத்தியம் பண்ணுவேன், சாப்பிட்டா வைத்தியம் பண்ண மாட்டேன். இப்பயும் சொல்லிடுறேன். ஏன்னா இங்கே வந்து ஒரு வாரம் சாப்பிட்டு தான் வைத்தியம் பண்ணுவேன். எப்படி இருக்கு? இரு, எங்க ஓடுற குடி எடுத்தோமா? அங்க வச்சுக்க தீனி ஓட்டி அடிச்சுட்டோம். கீழே கீழே போடு போடு. எப்படி பாரு எப்படி ஏமா வழி இருக்கா குறைச்சாரு பாருமா. போமா தாத்தா நீ சின்ன குழந்தைய குழந்தை கூட சொல்லு குறைஞ்சிச்சு எங்க எங்க போங்க குறைஞ்சிச்சு குறைன்னு சொல்ல தெரியாதா? அப்புறம் அண்டாச்சு பாருங்க எப்படி பாரு இனி பாரு இனி பாரு எப்படின்னு பாரு போங்கால பாரு எப்படின்னு குறைஞ்சிச்சா எரிச்சல் இருக்குதா? எரிச்சல் படுத்த முட்டி விடு என்ன ஒரு எரிச்சல படுத்துற மாதிரி என்ன போட்டேன் இல்ல இல்ல இதோ அவங்க பொண்ணு ஐயா கேட்ட எதுவே வீடு கட்டுறத பத்தி பல வருஷமாவே பேசிட்டு இருக்கோம். எதுனா ஒரு தருகள் வந்துட்டே இருக்கு. வீடு கட்டவே முடியல. அக்காங்க கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க. அவங்க வாழ்க்கையும் பிரச்சனையாவே இருக்கு. வீட்டுல வந்து இருக்காங்க. தாய்த்தெல்லாம் வாங்கிங்களா? தாய்த்தெல்லாம் வாங்கிங்களா? என்கிட்ட இல்ல ஜோசி கரெக்ட் முன்னாடி வாங்கிங்களான்னு கேட்டேன். தாய் தந்த மாதிரி எல்லாம் வாங்கியிருக்கோம். ஜோசி இல்ல இல்ல அதான் சரி பதான் அடி பண்ணி அந்த வீட்டுக்கு ஜாதகம் பார்த்தது அவ்வளவுதான் இடத்துக்கு வேற ஒண்ணும் மாட்டேன். ஜோசியம் அக்கா கல்யாணத்துக்கு பாட்டு சொல்லுங்கய்யா. நான் வந்து கள்ளப்பேடு குடியாத்த பகுதியில் கள்ளப்பேடு ஒரு 10-12 வருஷமா வந்துட்டு நான் நரம்பு தளர்ச்சி மாத்திரை சாப்பிட்டு இருந்தேன். சாப்பிட்டோம் அது வந்துட்டு கம்மி ஆகலை. இருக்கிற நாளுக்கு நாள் வந்துட்டு கை கால வலி நரம்பு தளர்ச்சி அதிகமாக இருந்துருக்குது. சரி பாப்பா வந்துட்டு இங்கே கோயம்புத்தூர் வேலை செய்யுது. அது வந்து சொல்லிச்சு இந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு வரலாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால வந்து பார்த்தோம். பார்த்துட்டு அன்னதானம்லாம் சாப்பிட்டு தான் பார்ப்பேன் அப்படின்னு. சரி அன்னதானம்லாம் சாப்பிட்டு எல்லாம் போட்டு அடி நல்லா கீழே
பரவாயில்லையா? போய் காப்பாத்து. வராது. இந்த லேடி தான் வருது. அதாவது லேடிஸ் தான் வந்துட்டே இருக்குது. தூக்குறேன் ஐயா சுத்திக்கிறோம். என்ன பேரு கண்டுது? அங்கில்ல வீட்டுல எப்படி இது மாதிரி இருக்குல்ல போல. பொங்கை கொடுத்து மயிலாதரம்லாம் மாறாத கல்வியை கோவிந்தன் வா சீக்கிரம் ஒரு வா மாறாத கல்வியே கோவிந்தா அது சின்னதா கூட பேசுற சீக்கிரம் வாங்க. போய் என்னைக்கு கொடுக்க மாட்டேன். நான் கட்டுக்குள்ள மாட்டேன்னா கூட மாட்டேன். சொன்னதான் ஒரு கட்டில் மாட்டினா நான் அவுக்க மாட்டேன் சொல்லிட்டேன். போட்டு என் தங்கச்சி ஓடிவா. தங்கச்சி ஓடியா
வேணும்னா வா, நான் வேணாம்னா இருந்துக்க, அவ்வளவுதான். வா, என் தந்தையாக ஒரு செல்வக்காரியாக உத்தமையாகவே மாறாத கொஞ்சம் பிடிச்சுக்க வா, தள்ளிட்டு பிடிச்சிட போறேன். வேற பூ இருக்கு, வா வண்டியில வேக முடியா கட்டு போட்டு வா, கட்ட வச்சுட்டு வா. என்ன பிணை தூத பொண்ணம் போனாங்க போட்டு கட்டளை வச்சுருப்பா. வா முடியா, கட்ட வச்சுட்டு பாரு. வா சீக்கிரம் வா. நீ வந்தீங்கன்னா நாளைக்கு கூடு என்னைக்குமே கூடு இன்னும் கூட மாட்டேன். கட்டித கட்டி வா, உங்களை கட்டி வா. உட்காருமா, போதும் தூக்கி போதும் தனிஷாமா, தூக்கு போதும் துப்புண்ண போதும் துப்பிடு. அவள் சாமி வந்து ஒன்றும் முடிக்க வா இப்படி தந்துட்டு ஓடியா, தங்கி ஓடியா போகலாம். ஒரு சொல்லுக்கு அழியாக உத்தமியாகவே மாறாத பலனே வேகத்தொண்ணி துள்ளி நல்லா பாய்ந்து நல்ல கோவிந்தா என்ன நுச்சுவா. அம்பை உடுக்கி மேலதளம் எல்லாம் பண்டாரம் கைக்குள்ளி வரி எடுத்து கழுத்து பிச்சு மூச்சடையாம எடுத்துங்க. வர்றாதான் வர்றாது வண்டியா ஏன்டா வர நாளைக்கு கட்டு கூட ஆக மாட்டேன். யாரும் வந்துதான் என்கிட்ட இல்ல மழை கழிச்சா வராது கழிச்ச அந்த மாதிரி கண்டுறான்னு கேட்டேன். என்ன காரணமா அப்புறம் ஒரு கூட மாசம் கூப்பிடல இப்படி பண்ணிட்டேன். எடுக்காத அப்புறம் சொல்லி கூப்பிடு. இனிமேல் எப்படி கூட்டிய பண்ண சரி, என் தாய் உனக்கு தேவையில்லை. வேணுமா வேணாமா, நான் வேணுமா வேணாமா, நான் வேணுமா வேணாமா சொல்லிடு. அப்படி சொல்லு. சரி, மகளுக்கு பிரச்சனை கொஞ்சா செய்ய வேண்டியதுல இது எடுத்துட்டியா? எடுத்து இன்னும் 5 இடத்துல நிறைய இருக்கு. இன்னும் 3 5 இடம் தெரியுது பாருங்களா. தெரிஞ்சுன்னா கணக்கு கூட இருந்து மக்களுக்கு சரி பண்ணி தெரியுவா இல்லை நீ தோல்வி தெரியுவா? நமக்கு இல்ல என் கூட இருந்து மக்களுக்கு நோய் நொடியெல்லாம் கூட இருந்து வர மக்கள் எல்லாரையுமே நோய் நொடி இல்லாம மக்கள்கிட்ட ஏமாத்த வரனா இல்ல ஏமாத்தி வர மயில் வேலை பண்றா மத்திய வேலை பண்றேன். மனசாட்சியோட பண்ணு. நான் எப்படி பண்றேன்? மனசாட்சியோட தானே பண்ணிட்டு இருக்க. அதான் கேக்குறேன். அதான் மனசாட்சியோட பண்ணுங்கறேன். நான் பண்ண தப்பா பண்ணிட்டேன்னு கேட்டேன். இல்லையே. சரி வார கொஞ்சம் எப்ப பண்ணி தரேன். ஒரு வருமானத்துக்கு அதோட இப்ப கொஞ்சம் கூடுதலா இருக்குல்ல. இன்னும் கொஞ்சம் இன்னும் பாய் வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் பண்ணி கொடுத்துரு. வந்துரும். வந்துரும். மாத்தி கொடுத்துரு. மாத்தி கொடுக்குறேன். வேற என்ன பண்ணுது? எனக்கு ஒண்ணு வேணாம். கேட்டேன்ல. எனக்கு கோட்டையை வாங்கி தர மாட்டேன். மக்களுக்கு கம்மியா வருது, அதிகமா வர மாட்டேன். கோட்டையில உட்காரணுமா? கோட்டையில உட்காரணுமா? நீ ரோட்ல சொல்லுங்க. இல்ல கோட்டையில உட்காரணுமா? நீ வரலாம் கோட்டை வச்சு உட்காந்துக்க, நான் மட்டும் ரோட்டு தீர்றேன். நீ எங்க தீர்த்த? தொத்துறாங்க இப்படி கழிப்பு சொல்லாது. ஆறு வெட்டிக்காங்க. அதுக்கு இந்த மாதிரி நம்ம அரசோட முடியுது பா சொல்லுவாங்க. என்ன அப்படியா பாக்குறீங்க தங்கச்சியில போடுற முறை தங்கச்சி வச்சுக்கிறேன். சரியா வேணுமா? வாமா வாமா சரி பண்ணி அப்புறம் நான் எடுத்து கேட்டேன். ஆடு ஒண்ணுதா
உடனே ஏகப்பட்டது இருக்குது. எனக்கு கொஞ்சமா தான் உடனே முடியாது, எங்க உடனே முடியாது. நாங்களாம் கொஞ்சம் முடிச்சு கொஞ்சம் மட்டும் கூட அது படிக்க மாட்டாங்க. என்னக்கா சொல்லுதா உண்மையா பையனே? என்ன இருக்கு எனக்கு? உங்களுக்கு சொல்லுங்க. ஏதாவது ஒண்ணுல நீங்க நினைக்கிற மாதிரி உடனே குறையாது. நீங்க இங்கே இருக்குது. இந்த கொஞ்சம் பார்த்து ஏகப்பட்டது என்ன பண்ணுறீங்க? வாங்க வாங்க கைடு வாங்கி வாங்கிக்கங்க. உடனே குறையுமா? ஏகப்பட்டதை ஒரு லாரி கணக்கு வச்சுக்கிறீங்க பஸ்ஸில், அதில் உடனே குறையும். நாடி கிடந்தா வச்சுட்டு ஒரு 4 ஆமா, அது கொஞ்சமா தான் குறைக்க முடியும். இப்போதான் இதோட 2 பதிலுக்கு உடனே குறைக்க முடியும். இந்த மாதிரி வருஷம் கணக்கு கூட இருக்காங்க, அவருக்கு இன்னும் பெருசா குறைய மாட்டேங்குது. கொஞ்சமா தான் குறையும். ஏம்மா, வாசல்ல நின்னு சுத்தி போடு. உடம்பெல்லாம் அரிக்குது. அது யார்? சரியா போகும், சுத்தி போடு. சுத்தி போட்டு வா. யாரு நின்னாலும் பரவாயில்ல, நீ சுத்தி போடு. சுத்தி போட்டு சும்மா உடைச்சு போட்டு போகணும். உடைச்சு போடு. இப்ப போகும்போதே வீட்டுக்குள்ள நுழையும் போது சுத்தி போட்டு உடைச்சிட்டு உள்ள சரி. குறையும். சரி, நோயா இல்ல யாராவது ஏதாவது பண்ணி வச்சிருக்காங்களா? பாதி உடம்புக்கு நோய் இருக்கு, பாதி பண்ணிடுது. பாதி 2 இதாயிடுது. அன்னைக்கே சொல்லிட்டேன்னா அதான் அவ்வளவோ டாக்டர்கிட்ட பார்க்க தான் செய்றேன். ஒரு டாக்டர் விடல, நாகர்கோவில்ல இருந்து சென்னை வரை வந்தாச்சு. ஒரு நாளைக்கு 20 மாத்திரை தின்றேன். அது வாங்கி தரதுக்கே உனக்கு மாத்திரை வாங்குறதுக்கே காசு இல்லை, நீ அங்கங்க போன் நிற்கிறியாடி காசு தரதுக்கு திட்டுறாங்க. கடையில போய் உட்கார்ந்தா நேரத்தாலும் தூங்கி இருக்கேன். எப்ப தூங்கினே தெரியாது. கடை திறக்கும் போதுதான் ஒருத்தர் நான் வீட்டுக்கு போயாச்சு. அதுக்கு என்ன காரணம்? குலதெய்வ கோயில்ல போயிட்டு 2 நாளைக்கு இருந்துட்டு வா. யாரு எது சொன்னாலும் கேட்காத. 2 நாளைக்கு உன் கடல் எல்லையில தலை முடிவிட்டு என் சன்னதி வந்து பண்ணு. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். கொஞ்சம் கொஞ்சமா குறையினா நடக்கணுங்களா? நான் நடக்கிறதுக்கு கை கால் உதறது, நடக்க முடியல. ஒருத்தர் சப்போர்ட்ல தான் வர முடியுது. வருவ. எத்தனை நாள் இப்படி தெரியுது? உன்னோட இதுலயே நீ வருவ. யார் சப்போர்ட் இல்லாம வருவ. எல்லாம் கேலி கிண்டல் பண்ணுதுங்க. ஏன்டா வாங்கி தந்ததுங்க கூட கேலி பண்ணுது. ஆட்டினாளா என்ன ஆட்டா ஆடினா அப்படி சொல்லுதுங்க. அப்ப நான் வாய் மூடிட்டு எப்படி இருக்குது? வாய் மூடிட்டு தான் இருக்கிறேன். என்ன நானே எனக்கே எந்த கதினா உங்களுக்கு எல்லாம் எந்த கதின்னு தான் கம்முன்னு இருக்கிறேன். இன்னும் உன்னை தூண்டி விடுறாங்க, நீ எதுவும் கண்டுக்காத. உன் பக்கத்துல நான் இருக்கேன்ல, கற்பத்தை ஏத்தி வச்சுட்டு போ. அங்க போனாதான் சுத்தமா கடையில நீ ஒண்ணுமே நடக்க கற்பத்தை ஏத்தி மாட்டேன். வச்சுட்டு போ. டெய்லி ஏத்தணுமா? உனக்கு எப்ப தோணுதோ நீ ஏத்திட்டு போ. உனக்கு சங்கடமா இருக்கும்போது ஒரு துண்டு கற்பூரத்தை ஏத்திட்டு நீ உன் கடைக்குள்ள போ. எதா இருந்தாலும் கண்ணதற்கே நீ பாப்ப. என் பக்கத்துல இருக்கவங்களுக்கு கூட தான் நான் அன்னதானம் போடுறது. ஓடி வந்து காசு கேட்டா உடனே கையில இருந்து காசை கொடுக்குறேன். பூ வாங்கி வாரம் செய்யறேன். என்னால என்ன ஒரு முடியுமோ சாமிக்கு போறதெல்லாம் சொல்லக்கூடாதுமா. இருந்தா போடி சாமி தோமா. நீங்க செய்த சொல்லி கட்ட சாமி போடாமே போடாத. என்ன நல்லா இருக்கணும்ல. என் கையில சரியா இருந்ததுன்னா வாங்கி உடனே போட முடியும். போட்டு வந்து நல்லா இருக்குது. உங்க பிரச்சனை எவ்வளவு இருக்குது? உடனே எப்படி முடியும்? இல்ல முடிஞ்சா நீ செஞ்சு கொடு. உன்னால முடியுமா? என்ன செய்து கொடுக்கணும்? உன்னால முடிஞ்சது ஒரு அன்னதானம் போடு. அவனுக்கு தான் புடியும் தின்றாங்க அவன்கிட்ட வாங்கி. அப்புறம் நீயே போய் அவங்ககிட்ட கொடுக்குற. செய்யறவங்க கிட்ட கொடு, தின்றவங்க கிட்ட கொடுக்காத. நடனம் பார்த்து விடுறாங்க, தெரிஞ்சுக்கங்க. எல்லா கோயிலும் தான் போடுறாங்க. அவங்க என்னன்றாங்க, அங்க புண்ணியம் இங்க போட்டு சொல்றாங்க. நீ போட்டா போட்டு போடலாம் பார்த்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. போடுறதுக்கு இருக்கணும்ல. 500 ரூபாய் பிச்சை எடுத்துட்டு வரேன் நானே. அப்ப அங்க எப்படி தர? அங்க இருந்துச்சு பஸ் கொடுத்தேன். இப்ப வந்து எங்கேயும் போறது இல்லையே. நான் உன்னை 1000 கேட்கல, கோடி கேட்கல. உன்னால முடிஞ்சு ஒரு 10 ரூபா கூட கொடு. மனசார தானே போறேன். அந்த 1 ரூபா நீ கொடுத்தனா அது நாளைக்கு உனக்கு 2 ரூபாவா ஆகும். சரி, இப்ப நோய் சரியாகாது. சரி ஆமா, ஆகும். போய் சாப்பிட்டோமா? சரியாகும். அந்த ரூம்ல சாப்பிட்டோம். 3 மாசம் டைம் கொடுக்குறேன். சரியாகும். கண்டிங்களா? ஆமா, என்ன கூட படிக்கிறீங்களா? நோய் பாதி செய்வன பாதி அன்னைக்கு நான் சொல்லிட்டேன். 2 இது கொஞ்சம் லேட் ஆகும். வந்தா கொஞ்சமாவது சரியாகணும்ல. வந்ததுக்கு உடனே முடியாதுமா. நான் எப்படி சொல்றேன், கொஞ்சம் மாத்திரம் குறையும். நீங்க 2 ட்ரிப் வந்தீங்க, அவ்வளோ உனக்கு உடனே குறைஞ்சு எப்படி குறைய முடியும்? நீங்க 2 ட்ரிப் வந்துட்டா குறையன்னு சொல்ல வரல. கொஞ்சத்துக்கு கொஞ்சம் எனக்கு ஒரு லேட்டா ரத்தத்துல ஊறி போச்சு. அது கொஞ்சமா தான் குறையும், உடனே குறையாது. இல்லையா? மாற்றிடலாம்.
உட்காருமா நீட்டுமா இது சாப்பிடாங்க இங்க மட்டும் முட்டிட்டுச்சுன்னா அந்த இடம் நம்ம கூட வாமா எவ்வளோ வழியே பொதுவா எங்க எங்க நில்லு நில்லு எங்க ஐயா இருக்கணும் பாரு இப்ப இருக்கணும் பாருமா இப்ப பாரு போச்சா அவ்வளவுதான் நேரம் ஒரு போட்டு இதெல்லாம் வீட்டுல போயிட்டு இப்ப அவத்துட்டு செய்யணும் காமக்கூட வீடியோ கட்டக்கூடாது இதெல்லாம் புரிஞ்சுக்குங்க இது என்னடா கதையா இருக்கு எனக்கு வழி கடந்தோட காமிக்க முடியும் இதெல்லாம் வீட்டுல போயிட்டு நீங்க செய்யணும் இதெல்லாம் பப்ளிக் வீட்டுல ஆளுக்கு என்ன பண்றது இல்ல இல்ல இதெல்லாம் வீட்டுல இருந்ததுனால ஒரு ஆளு கட்டாரு நான் வச்சு நீ சட்டில கட்டி கொடுத்து அப்பதான் இருக்கா பப்ளிக் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுமா அதான் இந்த மாதிரி இங்க எல்லாம் எப்படி நீங்க எப்படி தேய்க்கணும் ஃபுல்லா இங்க வரைக்கும் சட்டையை கட்டி ஆச்சரியமாக சொல்லிட்டேன் அது எடுக்கல ஐயா மேலதான் வெறும் இது ஒரு படி ஏற முடியல பஸ் ஏற முடியல அவங்க பையன் இருக்காங்க அவங்க வீட்டுக்கு தண்ணியை கொஞ்சம் ஒத்த முடிச்சுருவோம் காலையில போனா ராத்திரி 10 மணிக்கு சடஞ்சு வராங்க அதான் இது செஞ்சாதான் குறைய குறையாது அப்படிதான் சொல்லி விடுறேன் நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க நோட்ஸ்ல போட்டுக்கிறேன் பாதி வழி குறையும் பாதி வழி வீட்டுல பண்ணிக்க அப்படி குறைய எனக்கு குறை சொல்லாங்க வீடியோ நோட்ஸ் அனுப்பிச்சுக்கிறேன் இல்லைன்னா நம்மளுக்கு மொத்தமா குறையிடுவாங்க மொத்தமா குறைக்க முடியுமா யாருடைய குறை குறையாது நான் பாதி வழி குறைச்சு தரேன் குறையாது நாங்க பாதி வழி குறைச்சு தரேன் அண்ணா சார் இந்த மாசம் என்ன டேட்டா பார்த்து மாத்தான் உட்காந்து பார்த்து கரை அடிச்சுக்கிற போ எந்திரி இந்த மாசம் என்ன டேட் இந்த மாசம் மாத்தான் இங்க செய்யுமா போன் பாரு மாசி மாத்திர போற இந்த மாசம் என்ன மாசம் இந்த மாசம் என்ன மாசம் ஜூலை என்பதா ஜூலையா மாத்து இங்கிலீஷ்ல பேச மாட்டேங்குது அது தெரியுமா உனக்கு எட்டல லைட் வழியே கிடையாது ஆனா கால் நடக்க முடியல அவ்வளவுதான் என்ன விவசாயம் 13 14 அமாவாசையா 2 வருது அமாவாசை 2 வருது அதெல்லாம் ஆடி வருது
அப்ப என்ன செய்யணும்? அவங்க அப்படிதான் சொல்றாங்க வீட்டுல. கோயிலுக்கு இருந்ததுனாலும் பரவாயில்ல. அப்ப என்ன பண்றது? என்ன பண்ற? கோயிலுக்கு வரணும், கேட்டதுக்கு பரவாயில்ல. இதான் லாஸ்ட் மூத்த நிக்கல, திருப்பி வாங்கிட்டு மாட்டேன். மூத்த இதான் லாஸ்ட் நிக்கல. பையசா கிளம்புடா, கிளம்பு போ.